வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய மதராசி இந்த ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஒரு படம். இந்த ஒரு படம் அப்படிங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஹிட்டா இல்லைனா ஃப்ளாப்பா அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இந்த ஒரு படம் ரீதியாக இந்த ஒரு படம் மக்கள் மத்தியில் செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எல்லாருமே இந்த ஒரு படத்தை பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இந்த ஒரு படம் ஃப்ளாப் அப்படிங்கிற இந்த ஒரு ரூமர் அப்படிங்கிறது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மதராசி இந்த ஒரு படத்தோடைய பட்ஜெட் அப்படிங்கிறது 80 கோடி அண்ட் இதோடைய ப்ரீ பிஸ்னஸ் அப்படின்னா 120 கோடி. ஸோ இந்த ஒரு படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே ப்ரொடியூசருக்கு டேபிள் ப்ராஃபிட் தான். அண்ட் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ப்ரொடியூசரை ஓனாக தான் ரிலீஸ் பண்ணார். இது வரைக்கும் இந்த ஒரு படம் 97 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது யாருக்குமே லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. இதை தொடர்ந்து இன்னொரு பெரிய ரூமர் என்ன அப்படின்னா இந்த படத்தோடைய பட்ஜெட் 180 கோடின்னு சொல்கிறது. ஸோ ஒரு படத்தோடைய பட்ஜெட் அப்படிங்கிறது இப்போ 100 கோடி அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு படத்தோடைய பட்ஜெட் 100 கோடி அப்படிங்கிற போது அந்த ஒரு சம்பளம், அதாவது ஆக்டர், ஹீரோயின், இந்த மாதிரி எல்லாருக்கும் சம்பளமே 75 கோடி வரைக்கும் போயிடும். பேலன்ஸ் உள்ள 25 கோடியில் தான் ஒரு படத்தையே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனா சம்பளம் வாங்கல, ப்ராஃபிட் ஷேரிங் தான். ஸோ ஒரு படத்தோடைய பட்ஜெட் 180 கோடி அப்படிங்கிற போது அது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய மூவியாகவே அதை பண்ணலாம். பட் மதராசியோடைய படத்தோடைய பட்ஜெட் 180 கோடின்னு சொல்கிறது அப்படியே ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னா சினிமா நாலேஜ் உள்ளவங்க, இல்லைனா இந்த ஒரு ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான உள்ளவங்க, இல்லைனா இந்த ஒரு ப்ரொடியூசர், இந்த மாதிரி உள்ளவங்க யாருமே மதராசி படத்தோடைய பட்ஜெட் 180 கோடின்னு சொன்னால் யாருமே நம்ப கூட மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபேக் ட்ராக்கர்ஸ், இந்த தற்கொலைங்க, இவங்க எல்லாருமே இந்த ஒரு படத்தோடைய பட்ஜெட் 180 கோடின்னு சொல்லி அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வெளிவந்த மிராய் இந்த ஒரு படத்தில் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியாக இருக்கட்டும், சிஜி, இது எல்லாமே பயங்கரமாக இருந்திருக்கும். அதோடைய பட்ஜெட் வெறும் 60 கோடி தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எஸ்கேனோடைய மூவிஸ் அமரன் அப்படிங்கிறது 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அண்ட் அயலான் இந்த ஒரு படத்தில் விஎஃப்எக்ஸ், சிஜி அப்படி ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த படத்தோடைய பட்ஜெட்டே 100 கோடி தான். பட் இப்போ மதராசியோடைய பட்ஜெட் 180 கோடின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபேக்கு தான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம எஸ்கேனோடைய அமரன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அதனால் மதராசி படத்தோடைய பட்ஜெட் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரூமர் அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அமரன் படத்தோடைய ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் மட்டும்தான் இந்த அமரன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஷூட்டே பண்ணாங்க. ஸோ அதோடைய பட்ஜெட் 180 கோடின்னு சொல்கிறதே ஒரு ஃபேக் தான். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை, அதாவது 180 கோடி அப்படின்னு காட்டிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஒரு படம் இப்போ 97 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தை ஈஸியாக ஃப்ளாப்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தினால தான் இதை அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அமரன் படத்துக்கு முன்னாடி வெளிவந்த நம்ம எஸ்கேனோடைய டான் அப்படின்னு 125 crore அண்ட் அதற்கப்புறம் வெளிவந்த மாவீரன் அப்படிங்கிறது 89 கோடி அண்ட் அயலான் 90 கோடி. இப்போ மதராசி 97 கோடி வரைக்கும் பண்ணியிருக்கு. இது 100 கோடி அப்படின்னு சீக்கிரமாக ரீச் பண்ண போகுது. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான். ஸோ இதை பற்றி நம்ம எந்த ஒரு கவலையும் பட வேணாம். அண்ட் இந்த ஒரு படம் எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற போது இந்த ஹேட்டர்ஸ் இவங்க அதிகமாக கதறிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை பற்றி நம்ம கண்டுக்க தேவையில்ல. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.